அடுத்ததாக நமக்கு ஜெய் ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை. ஜெய் ஹிந்த் என்ற கோஷத்தை இந்த நாட்டுக்கு தந்தவர் ஒரு தமிழர், பச்சை தமிழர். அந்த ஜெய் ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை பற்றிய நாடகத்தை நமக்கு வழங்க இருக்கிறார்கள். இங்க எம்ஜிஆர் நகர் பக்கத்துல முருகன் கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த முருகன் கோயில் பக்கத்துல நம்முடைய ஒரு டியூஷன் சென்டர் நடந்துட்டு இருக்கு. அந்த எம்ஜிஆர் நகர் முருகன் கோயில் டியூஷன் சென்டர் சேர்ந்த மாணவ மாணவிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாடகத்தை நமக்கு வழங்க இருக்கிறார்கள். காட்சி 1. கோபாலம் வகுப்பு ஆசிரியரும். வணக்கம் சார். சார், இந்த முறை நமது பள்ளி ஆண்டு விழாவில் இந்த சினிமா பாட்டை பாடலாமா சார்? சினிமா பாட்டா? என்ன பாட்டு கோபால்? தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயன். உன் பாட்டு செலக்ஷன் அருமை. இதில் வரும் ஜெய்ஹிந்த் கோஷத்தை தந்தவர் யார் தெரியுமா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தானே? அதுதான் இல்லை. இந்த முழக்கத்தை 1907ஆம் ஆண்டு நமக்கு தந்தவர் செண்பகராமன் பிள்ளை. 1940 நேதாஜி இந்திய தேசிய ராணுவத்தின் ஜெய்ஹிந்த் கோஷத்தை பிரபலப்படுத்தினார். செண்பகராமன் பிள்ளையா? தமிழ்நாடு பேர் போல இருக்கிறதே. ஆமாம், குமரி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். திருவனந்தபுரத்தில் பிறந்த அவர் 16 வயதிலேயே கல்லூரி படிப்புக்கு ஜெர்மனிக்கு சென்றார். அப்படியா? ஆம், முதலில் இத்தாலிக்கு சென்ற செண்பகராமன் அங்கே நேபிள் சென்ற இடத்தில் இருந்த கல்லூரியில் எல்லா ஐரோப்பிய மொழிகளையும் கற்றார். அப்படியா? அவர் எத்தனை மொழிகளை கற்றார்? செண்பகராமன் பிள்ளை 12 மொழிகளை கற்று தேர்ச்சி பெற்றார். அடே அப்பா, நாம் 3 மொழிகளை படிப்பதற்கே ஒரு கால் அழுகிறோமே. அது மட்டுமல்ல, அவர் சுவிட்சர்லாந்து மற்றும் ஜெர்மனியில் இன்ஜினியரிங், எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆகியவற்றில் மேற்படிப்பும் படித்தார். அடேங்கப்பா, இவ்வளவு படிப்பா? எத்தனை ஆண்டுகள் படித்தார்? 6 ஆண்டுகளில் இவை அனைத்தையும் படித்து முடித்தார். அதோடு ஆராய்ச்சி படிப்பு முடித்து டாக்டர் பட்டமும் வாங்கினார். அடேங்கப்பா, 6 ஆண்டுகளில் இத்தனை படிப்பா? ஆம், செண்பகராமன் ஒரு ஞான பெட்டகம். ஒவ்வொரு தமிழரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு தேசிய தலைவர். படிப்பு முடித்ததும் பாரத நாடு வந்து சுதந்திரத்திற்காக போராடினாரா? இல்லை, அப்ப பிரிட்டிஷ் ஜெர்மனியின் எதிரி நாடு. அதனால் ஜெர்மனியில் தங்கி ஜெர்மனியே தனது போராட்ட களமாக ஆக்கி கொண்டார். என்ன ஒரு தைரியமான முடிவு! இந்த சமயத்தில் ஜெர்மனியில் விடுதலை போராட்ட வீராங்கனை காமா அம்மையாரை செண்பகராமன் சந்திக்கிறார். காட்சி 2. காமா அம்மையாரும் செண்பகராமன் பிள்ளையும் ஜெர்மனியில் சந்திப்பு. வாருங்கள் மிஸ்டர் ராமன். வணக்கம் காமா அம்மா. சுதந்திர பாரதத்திற்கு ஒரு தேசிய கொடியை உருவாக்கிய பெருமைக்குரியவர் தாங்கள். அபினவ் பாரத் அமைப்பின் மூலம் உலகம் முழுவதும் உள்ள புரட்சியாளர்களுக்கு தாங்கள் ஆட்சி வரும் அரும்பணிகளை பார்த்து பிரமித்து போயிருக்கிறேன். இன்று தங்களை சந்தித்தது எனது பாக்கியம். மிஸ்டர் ராமன், டூரிஸ்ட் நகரை மையமாக கொண்டு பெர்லின் கமிட்டி அமைத்துள்ள உங்களை போன்ற துடிப்பான இளைஞரின் பங்கு இதில் தேவை. மிக்க மகிழ்ச்சி. பாரத நாட்டுக்கு வெளியே உலகமெங்கும் உள்ள போராட்ட குழுக்களை ஒருங்கிணைக்கும் மையமாக பெர்லின் கமிட்டி உருவாகி வருகிறது. இதில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். ஜெய் ஹிந்த். ஜெர்மனியை தவிர இன்னும் 3 இடங்களில் கிளைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நான் ப்ரோ இந்தியா என்ற பெயரில் பத்திரிகை ஆரம்பிக்க போகிறேன். அதன் மூலம் இந்த எல்லா பணிகளையும் ஒருங்கிணைக்க போகிறேன். பாரத் மாதா கி ஜெய். ஜெர்மனி அரசர் கேசர் அவர்களை அதையால் மூலம் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன். முதலாம் உலக போர் தொடங்கும் சூழ்நிலையில் பிரிட்டனுக்கு எதிரான அனைத்து சக்திகளையும் ஒருங்கிணைத்து பாரதத்தை சுதந்திரம் அடைய செய்வோம். ஜெய் ஹிந்த். காட்சி 3. ஜெர்மனி அரசர் கெய்சரும் செண்பகராமன் பிள்ளையும் சந்திப்பு. வாங்க மிஸ்டர் பர்தயால். நான் சொன்ன செண்பகராமன் பிள்ளை இவர்தான் ப்ரோ இந்தியாவின் பத்திரிகையின் ஆசிரியர். வெல்கம் மிஸ்டர் செண்பகராமன் பிள்ளை. Thank you, Your Majesty. பர்தயால் மூலம் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன். உங்களை என் அரசியல் ஆலோசனை சொல்ல சேர்க்கிறேன். உங்களை கொஞ்ச நாளுக்கு பிறகு எனது பிரைம் அட்வைசர் ஆகியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி யுவர் மஜஸ்டி. 3 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை பக்கத்து ஜெர்மனி நாட்டின் முதன்மை ஆலோசகர் டாக்டர் செண்பகராமன்
வந்திருக்கின்ற யார் சொல்லுங்கள்? மிஸ்டர் பிள்ளை, உங்கள் திறமையை நிறைவேற்றி சீக்கிரமே எனது பிரைம் அட்வைசராக இருக்குங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. எனக்கு இன்னும் ஓர் வேண்டுகோள். சொல்லுங்கள் மிஸ்டர் பிள்ளை. உங்கள் நாட்டு ராணுவத்தில் பயிற்சி பெற என்னை அனுமதிக்க வேண்டும். எங்கள் நாட்டு வீரர்களுக்கு உங்களது ஆயுதங்கள் தந்து உதவ வேண்டும். அசைக்க முடியாத கப்பற்படை என்று இருமாந்து இருக்கிற பிரிட்டிஷ் கப்பற்படைகளை கதிகலங்க செய்ய வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு பிறகு யுவர் மெஜஸ்டி, போர் மேகங்கள் சூழ்ந்த இந்த சமயம் பிரிட்டிஷாரை தாக்க சரியான நேரம். உங்கள் கப்பல் படைகளை கொண்டு கல்கத்தா மெட்ராஸ் துறைமுகங்களையும் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையையும் இந்த சமயத்தில் தாக்க வேண்டும். அதோடு சொல்லுங்கள் மிஸ்டர் பிள்ளை. அந்தமான் சிறையை குண்டு வீசி தகர்த்து அங்கே சிறைப்பட்டிருக்கும் வீர சாவர்கர் மற்றும் இதர போர் சுதந்திர வீரர்களை மீட்க வேண்டும். எங்கள் லட்சியம் வீர சாவர்கரை மீட்க வேண்டும். இது சரியான நேரத்தில் சரியான திட்டம் மிஸ்டர் பிள்ளை. சேனாவான் சென்று துறைமுகத்தில் எங்கள் நாட்டில் எம்பன் கப்பல் எப்போது போர்ப்பயிற்சியில் இருக்கிறது. அந்த கப்பலின் கேப்டன் முல்லருக்கு உடனே தந்தி அனுப்புகிறேன். அந்த கப்பலின் வைஸ் கேப்டனாக உங்களை நியமிக்கிறேன். அதோடு அந்த போரத்தை களத்திட்டமிடும் ஒரு மூலம் உங்களுக்கு தருகின்றேன். வாழ்த்துக்கள். வெற்றியுடன் திரும்பி வாருங்கள். ரொம்ப நன்றி. வெற்றியுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். காட்சி நான் செண்பகராமன் பிள்ளையும் கேப்டன் முல்லரும் என்டன் கப்பலில் பயணம். வாருங்கள் டாக்டர் செண்பகராமன் பிள்ளை. வணக்கம் கேப்டன் முல்லர். டாக்டர் பிள்ளை, நீங்கள் இத்தனை நாளாக ஜெர்மனியில் தானே இருந்தீர்கள். உங்களுக்கு எப்படி குண்டு போடவிட்ட இடங்களின் மேப் எல்லாம் கிடைச்சது? தமிழ்நாட்டிலே நீலகண்ட பிரம்மச்சாரி என்ற ஒரு பெரும் போராட்ட வீரர் இருக்கிறார். அவர் மூலம் கிடைச்சது. வெளிநாட்டில் இருந்து ஆயுதங்களை வீர சாவர்கர் மூலமாக இவரை போன்ற போராட்ட வீரர்களுக்கு நாங்கள் அனுப்பி வருகிறோம். உங்கள் போர் திட்டம் என்ன? நாம் இப்பொழுது இங்கிருந்து சிங்கப்பூர் செல்வோம். ஆனால் நமது கப்பலை தொடர்ந்து பிரிட்டிஷ் கப்பல்கள் கண்காணிப்பதால் நாம் நமது அடையாளத்தை மாற்றாமல் இந்திய எல்லைக்குள் நுழைய முடியாது. என்ன செய்யலாம்? நமது எம்டன் கப்பல் போலவே பேஆர் மவுத் என்ற கப்பல் உள்ளது. ஆகவே நமது எம்டன் கப்பலில் உள்ள ஜெர்மன் கொடியை இறக்கிவிட்டு யூனியன் ஜாக் கொடியை ஏற்றிவிட்டால் நமது கப்பலை யார்மவுத் கப்பல் என்று நினைத்து விடுவார்கள். நாம் சுலபமாக இந்திய கடல் எல்லைக்குள் நுழைந்து விடலாம். இந்த போர் திட்டத்தில் உங்களுக்கு முழு உரிமை கொடுத்திருக்கிறார் எங்கள் மன்னர். உங்கள் திட்டப்படியே செய்வோம். நமது எம்டன் கப்பலை கண்டதும் பிரிட்டிஷ் படைகள் வழி நெடுகிலும் காத்து கொண்டிருக்கின்றன. நாம் வேறு எந்த வழியில் உள்ளே செல்ல முடியும்? சொல்லுங்கள் மிஸ்டர் முல்லர். அந்தமானில் சர்வதேச கடல் விதிகளின்படி இது தவறாக உள்ளது. அதோ தூரத்தில் பிரிட்டிஷ் வணிக கப்பல் தெரிகிறது. அவற்றை சிறை பிடிப்போம். இந்த போர் திட்டத்தில் உங்களுக்கு முழு உரிமை கொடுத்திருக்கிறார் எங்கள் மன்னர். உங்கள் திட்டப்படியே செய்வோம். கல்கத்தாவை நோக்கி மீண்டும் கப்பலை திருப்புங்கள். அதோ தூரத்தில் 2 பிரிட்டிஷ் வணிக கப்பல் தெரிகிறது. அவற்றை கைப்பற்றுவோம். பிறகு கொஞ்சம் நாள் கழிச்சு மீண்டும் அந்தமான் வந்து சியரையை தகர்ப்போம். அந்தமானில் கடுமையான புயல். நாம் இப்போது அந்தமான் போக முடியாது. அடடா, வீர சாவர்களை மீட்க முடியாதா? சரி, நாம் சென்னையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை குண்டு வீசி தகர்ப்போம். கல்கத்தாவை நோக்கி இப்பொழுது போய்க் கொண்டிருக்கிறோம். 1 வாரத்திற்கு மேல் ஆகிவிட்டது. கப்பலை மீண்டும் அந்தமான் தீவுகளை நோக்கி திருப்புங்கள் மிஸ்டர் முல்லர். மீண்டும் ஒரு பெரிய புயல் அந்தமானில் வந்திருக்கிறது. ஏற்கனவே உள்ளதை விட இது மிக பெரிய புயல். நாம் இப்போதைக்கு அந்தமான் தீவுகளுக்கு போக வாய்ப்பில்லை டாக்டர் பிள்ளை. சரி மிஸ்டர் முல்லர், அப்படி என்றால் நாம் போக்கு காட்டுவதற்காக
கப்பலை ரங்கூன் நோக்கி செலுத்துவோம். ரங்கூன் சென்றதும் நமது கப்பலில் உள்ள ரேடியோ சிக்னலையும் அங்குள்ள இன்னொரு ஜெர்மன் கப்பலின் சிக்னலையும் மாற்றி கொண்டால் எம்டன் கப்பல் ரங்கூனில் இருப்பதாக பிரிட்டிஷ் படைகள் நினைக்கும். நாம் சுலபமாக மெட்ராஸை தாக்க முடியும். டாக்டர் பிள்ளை, நமது கப்பலின் ரேடியோ சிக்னல்களை பிரிட்டிஷார் இடைமறைத்தது போல் தெரிகிறது. அவர்கள் நமது நடமாட்டத்தை கண்காணிக்கிறார்களா என்று சந்தேகப்படுகிறேன். அருமையான யோசனை. நமது திட்டப்படியே ரேடியோ சிக்னலை மாற்றி பிரிட்டிஷ் படைகளை ஏமாற்றி வெற்றிகரமாக சென்னை வந்துவிட்டோம். அதோ தூரத்தில் சென்னை கடற்கரை தெரிகிறது. பீரங்கிகளை இயக்க உத்தரவு கொடுங்கள் கேப்டன் முல்லர் அவர்களே. ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய். பிரிட்டிஷாருக்கு இந்த குண்டு முழக்கம் பயத்தை ஏற்படுத்தட்டும். பாரத சுதந்திர போரின் தொடக்கமாக இந்த குண்டு ஒளி எழுப்பட்டும். வந்தே மாதரம். வெற்றிகரமாக 4 குண்டுகளை வீசி காட்டிவிட்டோம். வல்லரசாக தன்னை நினைத்திருந்த பிரிட்டிஷார் இப்பொழுது அவமானத்தில் நிலைக்குலைந்து போயிருப்பான். அவன் பதில் தாக்குவதற்கு முன் நாம் இங்கிருந்து சென்று விட வேண்டும். அடுத்து நாம் எங்கே செல்ல வேண்டும் டாக்டர் பிள்ளை? எனது நண்பர் சுத்தானந்த பாரதி பாண்டிச்சேரியில் காத்திருக்கிறார். இங்கே உள்ள போராட்ட வீரர்களுக்காக ஆயுதங்கள் எடுத்து வந்திருக்கிறேன். அவரிடம் கொடுக்க வேண்டும். இப்பொழுது பாண்டிச்சேரி செல்வோம். ஜெய் ஹிந்த். காட்சி 6. கோவாலும் வகுப்பு ஆசிரியரும். ஜெய் ஹிந்த். எம்டன் கப்பல் வாழ்க. கண்ணிமைக்கும் நேரத்தில் 4 குண்டுகளை வீசி பறந்து சென்றது எம்டன் கப்பல். அதில் வெடிக்காத குண்டு ஒண்ணு இன்னும் மெட்ராஸ் மியூசியத்தில் இருக்கு. ரொம்ப பெருமையாகவும் பிரமிப்பாகவும் இருக்கு சார். லண்டனில் பல மாதங்கள் எம்டன் கப்பல் குண்டு பத்தி விவாதம் நடந்தது. இது எப்படி சாத்தியமாச்சு என்று தலையே பிச்சுக்கிட்டாங்க. எம்டன் தாக்குதல் நடந்து கொஞ்ச நேரம் என்றாலும் அதன் விளைவுகள் பயத்தை பிரிட்டிஷ் கடற்படைக்கு கொடுத்தது. செண்பகராமன் பிள்ளையின் வீரத்தையும் உலகம் தெரிந்து கொண்டது. ஜெயின் பாட்டை திரும்பவும் கேட்கலாமா சார்? தாய்மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாய்மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். எல்லாம்